நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். உண்மையான அறிவுனா என்ன? புத்திசாலித்தனம்னா நிறைய படிக்கிறதா இல்ல வாழ்க்கைய புரிஞ்சுக்கிறதா? இத பத்தி ஒரு அழகான, நமக்கு ரொம்பவே ரிலேட் ஆகுற ஒரு குட்டி கதை வழியா இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க நேரா கதைக்குள்ள போலாம். முதல்ல இந்த வரிகளை கேளுங்க. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்குல்ல? இது வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சூத்திரம்னு சொல்லலாம். சரி, இதோட உண்மையான அர்த்தம் என்ன? இத தெரிஞ்சுக்க நம்ம வீடுகள்ல சாதாரணமா நடக்கிற ஒரு சின்ன நிகழ்வை நாம பார்க்கலாம். இவதான் மாயா. ரொம்ப ரொம்ப சுட்டியான புத்திசாலியான பொண்ணு. எப்ப பார்த்தாலும் இவ கைகள்ல ஒரு புத்தகம் இருக்கும். எந்த கணக்கு கேட்டாலும் சரி, எந்த நாட்டு தலைநகரத்தை கேட்டாலும் சரி, உடனே டக்குன்னு பதில் சொல்லுவான். சுருக்கமா சொல்லணும்னா இவ மூளை ஒரு குட்டி லைப்ரரி மாதிரியே வேலை செய்யும். இவளை பத்தி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, ஸ்கூல் டெஸ்ட்ல எப்பவுமே இவளுக்கு 100க்கு 100 தான். ஒரு வாரத்துக்கே ஏகப்பட்ட புத்தகங்களை படிச்சு முடிச்சிடுவா. எல்லாரும் இவளை பார்த்து, அடடா என்ன ஒரு படிப்பாளி குழந்தை அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. படிப்புல இவளை அடிச்சுக்க ஆளே இல்ல. ஆனா ஒரு நாள் சாயந்தரம் இவங்க வீட்ல நிலைமை கொஞ்சம் மாறுது. அன்னிக்கு சாயந்தரம் வீடே ரொம்ப பரபரப்பா இருக்கு. ஒரு சின்ன குடும்ப விசேஷத்துக்காக எல்லாரும் வந்திருக்காங்க. மாயாவோட அப்பா அம்மா 2 பேரும் வீட்டை சுத்தம் செய்யறது, பொருட்களை அரேஞ்ச் பண்றதுன்னு அங்கும் இங்கும் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப சோர்வா இருக்கிறாங்க. வீட்ல ஒரே சத்தம், ஒரே வேலை. ஆனா இந்த நேரத்துல மாயா என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? வீட்ல ஒரு ஓரமா உட்காந்துகிட்டு ஏதோ ஒரு சயின்ஸ் புக்க ரொம்ப மும்முரமா படிச்சிட்டு இருக்கா. பக்கத்துல உங்க கசின் பாப்பா அழுதுட்டு இருக்கு. அவங்க அம்மா கீழே சிதறி கிடக்கிற பொம்மைகளை எல்லாம் கஷ்டப்பட்டு குனிஞ்சு பொறுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது எதுவுமே மாயா கண்ணுக்கு தெரியல. அவ முழுக்க முழுக்க அந்த புத்தக உலகத்துக்குள்ளேயே மூழ்கி போயிருக்கா. இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேக்குறேன். நிலா பூமியிலிருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு மாயாவுக்கு துல்லியமா தெரியும். ஆனா அவ உட்கார்ந்திருக்க அந்த ஹால்ல அவ பக்கத்துல என்ன நடக்குது, அவங்க அம்மாவுக்கு என்ன உதவி தேவைப்படுதுன்னு அவளால பார்க்க முடியலேனா அந்த புத்தக அறிவால என்னங்க பயன்? யோசிச்சு பாருங்க. இது ரொம்ப பெரிய ஒரு முரண்பாடு இல்ல? இதையெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த மாயாவோட தாத்தா மெதுவா அவ பக்கத்துல வராரு. அவர் அவளை கோபமா திட்டல, கத்தல. அதுக்கு பதிலா அவ தோள்ல ரொம்ப மென்மையா தட்டி அந்த புத்தகத்துல இருந்து அவ கவனத்தை கொஞ்சம் திருப்புறாரு. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கிற அவங்க அம்மா பக்கமும் அந்த வீட்டை சுற்றியும் அவளோட பார்வையை திருப்புறாரு. தாத்தா அவளுக்கு உணர்த்த நினைச்ச அந்த வாழ்க்கை பாடம் இதுதான். புத்தகங்கள்ல இருக்கிற உண்மைகளை தெரிஞ்சுக்கிறது மட்டும் அறிவு கிடையாது. நம்ம கூட இருக்கிறவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களோடு சேர்ந்து வாழ கத்துக்கிறது தான் உண்மையான ஞானம். வெறும் படிப்பறிவுக்கும் நம்ம உலக அறிவுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசமே இதுதாங்க. உண்மையான புத்திசாலித்தன்மம்னா என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலையில நாம எப்படி நடந்துக்கணும்னு உணர்றதுதான். மத்தவங்க சிரமப்படும்போது ஒரு சின்ன உதவி செய்யறது, அழுதுட்டு இருக்கிற குழந்தைக்கு ஆறுதல் சொல்றது, நம்ம குடும்பத்தோட வேலைகளை பகிர்ந்துக்கிறது, இதுதான் நடைமுறை பரிவு. இந்த பண்புதான் ஒரு மனுஷனை முழுமையாக்குது. தாத்தா சொல்லாம சொன்னத மாயா இப்போ புரிஞ்சுக்கிட்டா. அவளுக்குள்ள ஒரு சின்ன மாற்றம். அது வரைக்கும் மூழ்கி போய் படிச்சுட்டு இருந்த அந்த புத்தகத்தை மெதுவா மூடி கீழே வச்சா. அந்த மூலையிலிருந்து எந்திரிச்சு நேரா அவங்க அம்மா கிட்ட போய் சிதறி கிடக்கிற பொம்மைகளை எல்லாம் எடுத்து வைக்க ரொம்ப அன்பா உதவி செய்ய ஆரம்பிச்சா. மாயா செஞ்ச இந்த சின்ன உதவி அந்த அறையோட சூழ்நிலையையே அப்படியே மாத்திடுச்சு பாருங்க. அவங்க அம்மாவோட முகத்துல அப்படி ஒரு நிம்மதி, ஒரு பெரிய புன்னகை. அழுதுட்டு இருந்த குழந்தை கூட இப்ப மாயாவை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுச்சு. வெறும் புத்தக அறிவை விட அன்பா உதவி செய்யற அந்த சின்ன கைகள் அந்த வீட்ல எவ்வளவு பெரிய சந்தோஷத்தையும் ஒற்றுமையையும் கொண்டு வந்துருச்சு பாத்தீங்களா? நாம எத்தனை 1000 புத்தகங்களை படிச்சாலும் சரி, நம்ம சுத்தி இருக்கிறவங்களோட அன்பா ஒட்டி வாழ தெரியலனா அது முழுமையான அறிவாகாது. இதத்தான் ஆரம்பத்துல நம்ம பார்த்த அந்த பழமையான வரியும் நமக்கு உணர்த்துச்சு. அதனால உங்க அறிவை எப்போ வாழ்க்கையோட பொருத்தி பாருங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க?